கோவில் திருவிழாக்களை குறிவைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த இரு பெண்கள் கோவை போலீசாரிடம் கொத்தாக மாட்டியிருக்கின்றனர். ஊராக திருட்டு தொழில் செய்து சொந்த ஊரில் பங்களா கட்டிய லேடிகள் சிக்கியது எப்படி? திருவிழா நடைபெறும் ஊர்களுக்கு அழையா விருந்தாளியாக செல்லும் குடும்ப களவாணிகள் ஸ்கெட்ச் போட்டு திருட்டு தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். செல்லும் இடங்களில் கொட்டகை அமைத்து கைவரிசை காட்டியவர்கள் சொந்த ஊரில் மாட மாளிகையுடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது அம்பலமாகி உள்ளது. பெண்களின் கழுத்தில் கை வைத்த சகோதரிகளுக்கு கைவிலங்கு போடப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? கோவையில் மரக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் ஆயிஷம்மாள். இவர் அண்மையில் டவுன்ஹாலுக்கு பேருந்தில் பயணித்த போது 5 சவரன் தங்கச் செயின் திருடப்பட்டது. இதேபோன்று கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் வசந்தா சரவணம்பட்டியில் கோவிலுக்கு சென்ற போது அவரின் செயின் பறிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அவரது அருகில் இருந்த 6 சவரன் தங்க நகைகள் தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டுள்ளன. இந்த இரு புகார்களின் அடிப்படையில் சரவணம்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் காவல் உதவி ஆணையர் சரவணகுமாரின் உத்தரவின் பேரில் செயின் பறிப்பில் ஈடுபடும் பெண்களை பிடிக்க தனி படை ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தனிப்படை போலீசார் மஃப்டியில் கடைவீதி பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்றிருந்த இரு பெண்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் பேருந்தில் இரு மூதாட்டிகளிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மந்தித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 28 வயதான நளினி மற்றும் தாளீஸ்வரி என்பது தெரிய வந்தது. இவர்கள் இருவரும் அண்ணன் தம்பியை திருமணம் செய்து பல ஆண்டுகளாக குடும்பத்துடன் திருட்டில் ஈடுபட்டு வந்தது அம்பலமானது. குடும்பத்தில் உள்ள 10ற்கு மேற்பட்டோருக்கு திருட்டே பிரதான தொழிலாக இருந்து வருவதாகவும் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம் சென்று கைவரிசை காட்டும் இவர்கள் குடும்ப களவாணிகள். கோவில் திருவிழாக்கள் மற்றும் கூட்ட நெருக்கடியை பயன்படுத்தி பெண்களின் கழுத்தில் கை வைப்பதையே இலக்காக கொண்டுள்ளனர். ஆனால் உள்ளூர் பகுதியில் எங்கும் கைவரிசை காட்டுவதில்லை என்ற பிடிவாத கொள்கையுடன் இருந்து வந்துள்ளனர். தற்போது கோவையில் பேரூர் மற்றும் கோடியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அப்பகுதியில் கூடாரம் அமைத்து செயின் பறிப்பில் ஈடுபட திட்டமிட்டிருந்ததும் அம்பலமாகி உள்ளது. மேலும் திருட்டு நகைகளை விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் தூத்துக்குடியில் மாட மாளிகை கட்டி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கைதான இரு பெண்களிடம் இருந்து 11 சவரன் திருட்டு நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து பிடிபட்ட குடும்ப களவாணிகள் கூட்டத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர், அவர்கள் எங்கெங்கு கைவரிசை காட்டியுள்ளனர் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.